வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பணிகள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் புதுச்சேரியில் உள்ள மாதா கோவில் திருக்குளத்தில் 101ஆம் ஆண்டு ஊற்றும் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பணிகள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் மின்துறையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட 66 இளநிலை பொறியாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பணி ஆணையை வழங்கினர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சின்னஞ்சிறிய மாநிலமாக புதுச்சேரி இருந்தாலும் குஜராத்திற்கு இணையாக மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக பெரிய அளவில் வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த அவர், கடந்த ஆட்சியில் அரசு காலி பணியிடங்களை காலத்தோடு நிரப்பப்படாததால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு பணியிடங்கள் நிரப்பும் போது வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றும் தெரிவித்தார். வாய்ப்பு இருக்குது, ஆனா கடைசியில் கிடைக்கலையே சங்கடம். அது மாதிரி வரும்பொழுது இந்த சில தளர்வுகளை கொடுத்து வயது வரம்பில் அவர்கள் தளர்வு கொடுத்தா அவர்கள் பணி கிடைக்கிறது. பணிகளும் காலியா இருக்கு, இப்ப நம்மகிட்ட இருக்குது. ஆனாலும் சில சின்ன குறைகள் இருக்கும். அதெல்லாம் சில நமக்கு சில தளர்வுகளை உண்டாக்கப்படுவாங்க. இதனை நாம் கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த பணியிடங்களை விரைவாக நிரப்பினால் மின்துறையில் இந்த மின் தடை இல்லை, மக்களுடைய குறை இல்லாமல் அந்த மின்சாரம் கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். முழுமையாக அந்த மின்துறை செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்பது எண்ணம். இன்றைக்கெல்லாம் பணி ஆணை பெற இருக்கின்ற சிறப்பாக பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகத்தின் தலைவர் கலைமாமணி பழனிவேல் வரவேற்புரையாற்றினார். செயலாளர் டாக்டர் சீனிவாசன் மற்றும் பெரியாண்டவர் கிராமிய இசைக்குழு தலைவர் கலைமாமணி வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், இந்தியா கல்ச்சர் அசோசியேஷன் பிரான்ஸ் நிர்வாகி ஆயுப் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.
முன்னதாக போட்டியை சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிரமம் விளையாடி தொடங்கி வைத்தது கலந்து கொண்ட அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் புதுச்சேரியில் உள்ள மாதா கோவில் திருக்குளத்தில் 101ஆம் ஆண்டு ஊற்றும் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி வெளியூர் பகுதியில் 149 ஆண்டுகள் பழமையான ஆசியாவின் தூய லூர்து அன்னை என அழைக்கப்படும் ஆலயம் அமைந்துள்ளது. தமிழரின் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பம்சமாகும். பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னதேத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியல் என்ற குகையின் அற்புத சுனையில் இருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 101வது ஆண்டாக மாதா திருக்குளத்தில் ஊற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இயேசு சபையின் குரு ஜோசப் ஆண்டனி சுவாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. தொடர்ந்து பிரான்ஸ் லூர்து கெபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பவனியாக எடுத்து செல்லப்பட்டு மாதா திருக்குளத்தில் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அருட்தந்தைகள் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இரண்டாவதாக அடுத்ததாக நெல்லை குப்பங்களுடைய நெல்லை திருப்பணம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் உதவியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்ய கோரி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் தினகரன் முத்தியால்பேட்டை தொகுதியின் எம்எல்ஏவின் உதவியாளராக உள்ளார். இவர் முத்தியால்பேட்டை விஏஓவிடம் டிவி நகரை சேர்ந்த செந்தில் என்பவர் சான்றிதழ் கேட்டு வந்ததால் கொடுக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செந்தில் சான்றிதழ் கேட்டு விஏஓவிடம் சென்றபோது சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர் தினகரன் தங்களிடம் சான்றிதழ் கொடுக்க வேண்டாம் என கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் கோபம் அடைந்த செந்தில் விஏஓவிடம் தினகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து தினகரன் கடந்த 29ஆம் தேதி முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் உதவியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேற்று மதியம் தனது ஆதரவாளர்களுடன் முத்தியால்பேட்டை போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி செந்தில் மீது விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமை தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதியின் திமுக அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதியின் திமுக அலுவலகத்தில் வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சரிபார்க்கும் முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதியின் திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதியின் துணை திமுக செயலாளர் ரவி, திமுக மக்கள் சேவை மதன் பாபு, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு, பாபு, பிரகாஷ், பாஸ்கர், சந்துரு, குவைத் சண்முகம், சிற்றரசு, நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட தமிழ் சங்க நிர்வாகிகளின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் தலைவர் பேராசிரியர் ராசா குழந்தை வேலனார் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது.
விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் தமிழ் சங்க செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஜானகி ராஜா வரவேற்றார். விழாவில் துணைத் தலைவர்கள் பாவலர் சண்முக சுந்தரம், சிவகுமாரன், பாஸ்கரன், இணை செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிர்வாக குழுவில் வரவு செலவு அறிக்கையினை பொருளாளர் ரவி சமர்ப்பித்தார். இறுதியில் தமிழ் சங்க செய்தி தொடர்பாளர் கவிஞர் சிங்காரம் நன்றி கூறினார். செயற்குழுவில் புதியதாக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது, தமிழ் சங்கத்தின் சார்பில் பொதுமக்களும் கலந்து கொள்ளும் வகையில் பொது நிகழ்ச்சி நடத்துவது என்றும் ஒவ்வொரு வட்ட கலையிலும் அங்குள்ள தமிழ் சங்க அமைப்போடு இணைந்து நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பன பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் நாளை மாநிலம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு பிறந்தநாளை தொகுதியின் வாரியாக கொண்டாட ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த நிலையில் நாளை பிறந்தநாள் விழா காணும் முதலமைச்சர் ரங்கசாமி நீடூழி வாழ வேண்டியும், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசினார் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி வர வேண்டி புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் மாநில தலைவர் KSP ரமேஷ் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் நடைபெற்ற ஆடிப்பூர விழாவில் ஏராளமான பெண்கள் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா நடைபெற்றது. அதன்படி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி மகாத்மா காந்தி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று நிறைவாக ஆலயம் வந்தடைந்தனர். அங்கு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாயிதே சரவணன்குமார் துணவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாயிதே சரவணன்குமார் துணவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார். அண்ணா பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று சர்க்கரை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் உள்ள செல்லிப்பட்டு பகுதியில் வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அண்ணா பிரபாவதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ஜெயமணி, அருள், பாலாஜி, விக்கி, ஐயப்பன், ஹரி, ஆகாஷ், சங்கீதா உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு அசத்தினர். புதுச்சேரியில் தனியார் அமைப்பு சார்பில் 66வது ஆணழகன் போட்டி லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. பல்வேறு வயது பிரிவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ், கோப்பை மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. குறிப்பாக சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் 15க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர் சிறுமிக்கு சான்றிதழ், மெடல் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் 33வது வார்டு, அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாம் RR பேரவை சார்பில் நடைபெற்றது. புதுவை அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தி வருகிறது. அதன்படி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் 33வது வார்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் அளவில் குடும்பங்கள் உறுப்பினர்கள் கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக RR பேரவை சார்பில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொம்பாக்கம் நியூலேண்ட் தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் 3 மற்றும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார். காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை பங்கேற்று அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை RR பேரவை சார்பில் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் பள்ளியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு பல்வேறு சாகசங்களை செய்தனர். அதன்படி வெள்ளி விழாவின் நினைவாக புதிய லோகோவை பள்ளியின் தாளாளர் டாக்டர் அரவிந்தன் திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு 25 மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. விழாவின் சிறப்பு அம்சமாக 12 மாணவர்கள் தங்களின் பள்ளி பருவத்திலேயே புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. மேலும் இதில் அனைவரும் வியக்கும் வண்ணம் 8ஆம் வகுப்பு மாணவனின் இயற்பியல் சார்ந்த நூல் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளது. பள்ளியின் தாளாளர் அரவிந்தனை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. மேலும் ஆசிரியர்கள் தங்கள் ஆச்சாரியா பள்ளியில் பணியாற்றிய அனுபவங்களை இதழாக வெளியிட்டு தங்களின் மகிழ்ச்சியை தெரிவித்தனர்.
இந்த விழாவில் பள்ளியின் முதல்வர் கவிதா மற்றும் துணை முதல்வர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு வெள்ளி விழா மற்றும் பள்ளி தாளாளர் அரவிந்தன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். ரம்யா கலக்கிட்ட. வெரி குட், வெரி குட். நம்ம லவ் யூ சொல்லு. தேங்க் யூ சொல்லு. தம்ஸ் அப். டகாசந்தா. வெரி கிஃப்டட். வெரி ஹாப்பி. ப்ரௌட் ஆஃப். கோட்டை மேட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மகா கணபதி ஹோமத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், பூர்ணாகதி அபிஷேகம், ஸ்ரீ பால விநாயகர் ஆலயம் வலம் வருதல், தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 12ஆம் தேதியன்று திருத்தேர் வலம் வருதல் நிகழ்ச்சி, பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, செடல் தரித்தல், செடல் ஊர்வலம், கழுமரம் ஏறுதல், அம்மன் திருவீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மேலும் நடைபெறும் விழாவில் தினம்தோறும் சுவாமியின் இரவு மின் அலங்காரத்துடன் வீதிகுலா நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் சரவணன் என்கிற தில்லை சபாபதி குடும்பத்தினர் உட்பட கோவில் தலைவர் கதிரவன், சங்கர், விழாக்குழு தலைவர் குமரன் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாகூர் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி தலைமையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாகூர் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராமு நாயக்கர் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக மகப்பேறு மருத்துவர் சரளா கலந்து கொண்டு மகளிர் சந்திக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதனை தீர்க்கும் வழிமுறைகளும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்து அரங்கில் மகளிர் கேட்ட கேள்விகள், உடல் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் அளித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாகூர் இளைஞரணி தலைவர் வினோத், பொறுப்பாளர்கள் ஆக்ஷன் செந்தில், குமரன், முருகன், மகளிர் ஆணைய உறுப்பினர் சந்திரா, அன்வர்சி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தொடர்ந்து மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொகுதியின் தலைவி பூங்கொடி ரமேஷ் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்தி. புதுச்சேரியில் கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பணிகள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் புதுச்சேரியில் உள்ள மாதா கோவில் திருக்குளத்தில் 101ஆம் ஆண்டு ஊற்றும் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.